நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய தூதர் இறுதி நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட ஒரு முக்கியமான கட்டளை. நபி அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்ட, அல்லாஹ் கட்டளையிட்ட வசனங்கள் ஏராளமாக அல் குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த உத்தரவு, கட்டளை, அல்லாஹ் கட்டளையிட்டு உத்தரவிட்ட ஏராளமான வசனங்கள் அல் குர்ஆனிலே இருக்கிறது. நபி அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளைகளில் அல்லாஹ் இட்ட உத்தரவுகளில் ஒரு உத்தரவாக சூரா கசஸ், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 28வது சூறாவில் உள்ள 87வது வசனத்தில் அல்லாஹ் அவனுடைய நபிக்கு ஒரு கட்டளையிடுகிறான். அவனுடைய நபிக்கு ஒரு உண்மையை அல்லாஹ் அவனுடைய உத்தரவின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். வல யசுத்தன்னக அன் ஆயாத்தில்லாஹி பஅத இது உன்சிலத் இலைக்க வதுஉ இலா ரப்பிக்க வலா தக்கூனன்ன மினல் முஷ்ரிக்கீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் அல்லாஹுவின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்ட பின்பு எதுவும் உம்மை அவற்றை விட்டும் நிச்சயமாக திருப்பிவிடாது இருக்கட்டும். மேலும் நீர் உம்முடைய இறைவனின் பால் மக்களை அழைத்து வருவீராக. நிச்சயமாக நீர் இணை வைப்போரில் ஒருவராகிவிட வேண்டாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய தூதருக்கு சொன்ன ஒரு அறிவுரை, அற்புதமான அறிவுரை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உமக்கு அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து வசனத்தை அருளப்பட்ட பிறகு எதுவுமே உம்மை அந்த வசனத்தை விட்டும், அல்லாஹ்வின் கட்டளையை விட்டும், அல்லாஹ்வின் உத்தரவை விட்டும், அவன் இறக்கிய வசனத்தை விட்டும் உன்னை எதுவுமே திருப்பிவிட வேண்டாம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய நபிக்கு கட்டளையிடுகிறான். அப்போ அல்லாஹ்வின் பால் அறியாமையில் உள்ள, ஜாகிலியத்தில் உள்ள அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் நீர் அழைத்து வருவீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலா தக்கூனன்ன மினல் முஷ்ரிக்கின், நீர் இணை வைப்பவர்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் அவனுடைய நபிக்கு கட்டளையிடுகிறான். இணை வைப்பு என்பது, ஷிர்க் என்பது எப்பேற்பட்ட ஒரு மோசமான பாவம். நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அவர்களின் 40வது வயதில் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை ஒரு முறை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய இறப்பு வரைக்கும் 63வது வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் நாள் அவர்களின் 63வது வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். அல்லாஹுவின் அழைப்பை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்த 63 ஆண்டு கால வாழ்க்கையில் நுபுவத்துடைய வாழ்க்கை என்று சொன்னால், நபித்துவ வாழ்க்கை என்று சொன்னால் வெறும் 23 ஆண்டு காலம்தான் நபி அவர்கள் நபியாக வாழ்ந்தார்கள். ஒட்டுமொத்த 63 ஆண்டு கால வாழ்க்கையில் நபியாக வாழ்ந்தது வெறும் 23 வருஷம்.
அந்த 23 வருடத்தில் நபி அவர்கள் இணை வைப்பு என்ற இஸ்லாத்தில் மன்னிக்கப்படாத பெரும் பாவமான அல்லாஹுவின் கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இணை வைத்தலை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிற, தனக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அதல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமை யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவர் தங்கக்கூடிய இடம் நரகம்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில மிக தெளிவாக கட்டளை இருக்கிறான். அப்ப இந்த இணை வைப்பு என்ற பாவம் நபி அவர்களுக்கு பெரும் பாவமாக எப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று இறுதி நபிக்கு முன்பு முதல் மனிதராக இந்த துனியாவுக்கு வந்த ஆதம் அலைஹிவஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் இந்த துனியாவுக்கு அனுப்பிய ஒட்டுமொத்த தூதர்களுக்கும் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் இணை வைப்பு என்ற பாவத்தை தெளிவாக விளக்கி, அந்த பாவத்துக்கு எதிராக அவர்களின் சமூகத்தை ஏகத்துவத்தின்பால், இஸ்லாத்தின் அடிப்படையான தௌஹீதின்பால் மக்களை அழைக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்ப நபி அவர்கள் நபியாக்கப்பட்டு 23 ஆண்டு காலத்தில் இஸ்லாத்தில் மன்னிக்கப்படாத பெரும்பாவமான இணை வைப்பு என்ற அந்த ஷிர்க்கை ஒழித்தார்கள். குஃபுர் என்ற நிராகரிப்பை நபி அவர்கள் ஒழித்தார்கள். அப்ப குஃபுர் அல்லாஹ்வுடைய நபி அவர்களால் ஒழிக்கப்பட்டது, ஷிர்க் ஒழிக்கப்பட்டது, ஏனைய தீமைகள் எல்லாம் நபி அவர்களால் ஒழித்து கட்டப்பட்டது. நபி அவர்களின் வாழ்க்கை வரலாறை சற்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது, நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலாவது 40 வயசுல நபியாகுறாங்க, 40 வயசுக்கு முன்பு அவங்க வாழ்க்கையில இந்த இணை வைத்தல் என்ற ஷிர்க் என்ற ஒரு காரியம் ஏற்பட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நபி அவர்கள் சிறுவராக இருக்கும்போது கூட அல்லாஹ்வுக்கு இணை வைத்தது கிடையாது. அப்ப நபி அவர்கள் நபியாக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹ்வை பற்றி எதுவும் தெரியாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை பற்றி ஏதும் தெரியாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தனக்கு அறிவிக்கக்கூடிய வஹியை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாதவர்களாக, தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரியும். அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அவனுடைய சக்தி என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது இருந்து 40 வயது நபியாக்கப்படுகிற வரைக்கும் அல்லாஹ் ஒருத்தனே இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன்தான் மனிதர்களை படைத்தவன், வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், அனைத்தையும் படைத்தவன், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை, வேறு கடவுள் இல்லை, அவனை மட்டும்தான் நம்ப வேண்டும், வேறு யாரையும் எதையும் நம்பக்கூடாது, அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், வேறு யாரையும் எதையும் வணங்கக்கூடாது என்ற இந்த தௌஹீதை நபி அவர்கள் தெளிவாக புரிந்திருந்தார்கள். அல்லாஹ்வை பற்றிய கூடுதலான எந்த ஒரு விவரமும் தெரியாவிட்டாலும் கூட, இஸ்லாத்தை பற்றி ஏதும் தெரியாவிட்டாலும் கூட, தனக்கு அல்லாஹ் 40 வயதுக்கு மேல் இறக்கி வைக்கக்கூடிய வஹியை பற்றிய ஏதும் ஒரு தெரியாதவர்களாக நபி அவர்கள் இருந்தாலும் கூட, நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி நன்கு தெரிந்தவர்களாக இருந்தார்கள், அல்லாஹுவை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வை பற்றி நன்கு அறிந்த, அல்லாஹ்வுக்கு முக்கியமாக அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹுவை எந்த விதத்திலும் நிராகரிக்க கூடாது என்பதை சரியாக புரிந்து வைத்திருந்த நபி அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், வலா தக்கூனன்ன மினல் முஷ்ரிகீன், நீர் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களில் ஒருவராகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நபி அவர்களினுடைய வாழ்க்கை தூய்மையான ஒரு வாழ்க்கையாக, நேர்மையான ஒரு வாழ்க்கையாக, ஒழுக்கத்துக்கும் கண்ணியத்திற்கும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அந்த வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் ஒருவனை மட்டுமே இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காத ஒரு ஏகத்துவ தௌஹீத் வாழ்க்கையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அவர்களினுடைய வரலாறுகளை வைத்து தெரிந்து கொள்கிறோம். அப்போ முழுக்க தௌஹீத் அடிப்படையில் நபியாக்கப்படுவதற்கு முன்பே தான் ஒரு தௌஹீத் வாதியாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இணை வைப்பவர்களில் ஒருவராகி விடாதீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ ஒரு மனிதன் இணை வைப்பவனாக ஆகிவிட்டால் அவனுடைய நிலைமை என்ன? அவன் படைத்த இறைவனின் சாபத்திற்கும் கோபத்திற்கும், படைத்த இறைவன் தரக்கூடிய வேதனைக்கும் ஆளாக்கப்படுவான் என்பதைத்தான்
இந்த வசனம் நமக்கு தெளிவாக அறிவித்து காட்டுகிறது. அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து வசனத்தை இறக்கிய பிறகு எதுவுமே நபி அவர்களை அந்த வசனத்தை விட்டும் அல்லாஹ்வின் கட்டளையை விட்டும் உத்தரவை விட்டும் திருப்பிவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அடுத்த வசனமான 88வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர லா இலாஹ இல்லாஹுவ குல்லு ஷையின் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு லஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜஊன். அல்லாஹுவுடன் வேறு எந்த நாயனையும் அழைக்காதீர்கள். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனை தவிர எல்லா பொருட்களும் அழிந்து விடுபவை ஆகும். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு கடவுளையும் யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் ஒருவனை தவிர அவன் படைச்ச எல்லா பொருட்களும் அழிந்து விடுபவையாகும். அவனுக்கே அல்லாஹ்வுக்கே எல்லா அதிகாரமும் உரியது. இன்னும் அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அப்ப நபி அவர்களுக்கு அல்லாஹ் அவன் இட்ட கட்டளை, அவன் இட்ட உத்தரவு, நபி அவர்கள் அந்த அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த உத்தரவை, அந்த கட்டளையை எப்படி மதித்தார்களோ, எப்படி அந்த கட்டளையை பின்பற்றினார்களோ, அதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதுபோன்று அல்லாஹ் மூமின்களான நமக்கும் பல கட்டளைகளை அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, அவனுடைய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலைகளிலும் நம்முடைய பேச்சாலோ, நம்முடைய நடவடிக்கைகளாலோ, நம்முடைய செயல்பாடுகளாலோ இணை வைப்பு என்ற அந்த பாதக செயலை செய்யாதவர்களாக, நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய பேச்சால் கூட, மனதால் கூட, நடவடிக்கைகளால் கூட இணை வைப்பு என்ற அந்த ஷிர்க்கை ஆதரிக்காத மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வஹீரு தாவானா அனில்